அப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா டு கோஸ்ட் ரைட். டேய் எப்பற பாஸ் பண்றதுடா? பாஸ்லாம் கிடையாது. பாஸ் கிடையாதா? என்னடா பண்றதா? கட் பண்ணிடலாம். கட் பண்ணு. நான் வரணுமா? பொத்திட்டு வந்து வண்டியில ஏறு. இல்ல புதைச்சிருவேன். உமா நே எடுங்க வண்டிய. பரபரன்னு தூரம். இப்ப எப்படி பரபரன்னு தூரம். இவனுங்க 2 பேர் தான் நண்பர்கள். ஒருத்தவர் பேரு சிவசங்கர், அவர் தான் பெங்களூர் போக போறாரு. பெங்களூர் கை. இன்னொருத்தவர் பேர் இசான் கிசான், பயங்கரமான பொம்பளை சோக்கு. கட்டு போட்டேன் 16 பிளாக் போட சொல்றாங்க ஐயா. சண்முகம் பொம்பளை கேசுங்கய்யா. ராஜி அது ஏன் மிட்டு கேமராவே உன் கேமரா இல்லடா, வாடா. அண்ணே எல்லாம் நம்மளுது தானே. பெங்களூர் கை தான் இருந்தானே, நம்மளுது தான் இருந்தானே. அதாவது எங்க அபார்ட்மெண்ட்ல இப்ப பெயிண்ட் அடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஏ பிளாக்ல ஃபுல்லா வந்துட்டு பார்க்கிங் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சு டியூப் லைட்லாம் அந்தரங்கத்துல தொங்குதா. பெயிண்ட் அடிக்கிற ஒரு பேர் வந்து கோவால. சாயங்காலம் 6 மணி ஆச்சுனாலே கிளம்பிடுவாரு. பயம் பேய் வந்துருன்ட்டு. ஆனா நாங்க ஜாலியா சுத்துவோம். நீங்களே யாரும் தடுக்க முடியாது. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த தார் ரோடு இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த தார் ரோடு இப்பதான் புதுசா போட்டாங்க. இந்த ரோடு இதுக்கு முன்னாடி வந்து பள்ளம், மேடு, குண்டு, குழின்னு எல்லாமே இருந்தது. இப்பதான் ரோடு போட்டிருக்காங்க. சும்மா சூப்பரா இருக்கு. இதுல 2 தடவை எங்க நண்பர் கௌசிகன் வந்து வீலிங் பண்ணி கீழே விழுந்தாரு. அண்ணே இல்லண்ணே என்னண்ணே ஆல் ரெக்கார்டிங். இப்ப நீங்க தெரியுமா நாவலூர் வந்து ஒரு ரொம்ப பிஸியான ஏரியா. இந்த ஸ்ட்ரீட் வந்து எப்பயுமே சும்மா அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். நைட் வந்தாலும் சரி, பகல்ல வந்தாலும் சரி. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுக்காத ஆறு அடிச்சு நெகட்டிவ் போனேன். முன்னாடி கருப்பசாமியை விட்டுருக்குது அந்த கார்ல. கருப்பசாமி வந்து வந்துட்டானுங்க. ஏய் போங்க போலாம். ஆறு அடிங்க ப்ரோ. கருப்பசாமி இருக்காரு, ஹார்ன் அடிக்காதீங்க. கருப்பசாமி கருப்பா. மதுரை சரி மலேசியன் பரோட்டா வெரி நைஸ் கிரேவி. ஒரு நாள் இந்த கடையில போயிட்டு பரோட்டா இருக்கு மலேசியா எங்கன்னு கேட்டானுங்க இவனுங்க எல்லாரும். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண பரோட்டா இருக்கு மலேசியா எங்கன்னு கேட்டாங்க. ஓகே பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். இப்ப நம்ம திராட்டல் குடுக்கற போறதுல கௌசிகன் ஒரு கத்துவேன். யோ வீசு இல்லையா கத்தனாரா? பறந்தே ஆகிறோம். அவரு கொஞ்சம் மனநல சரியில்லாதவரே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இப்ப லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா விக்ரமால கேமரா வந்த யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன் இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட அப்புறம் கூப்பிடு. விக்ரமாலுக்குள்ள எலைட்டுன்னு ஒரு பார் இருக்கு. ரெக்கார்டிங் வரக்கூடாது சீக்கிரம் டக்குல. அப்படி ஒண்ணு இருக்குது. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நாங்க போனதில்லை. ஏன்னா பேசிக்கலா நாங்க ரொம்ப நல்லா பண்ணுறோம். அவர் சாதாரண நடிகன் இல்ல, ஒரு மகான் நடிகன். எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கீதமன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்ப 150 ரூபா ஆக்கிட்டாங்க. எப்படி ஏறுதுன்னே தெரியல.
சம்பந்தமே இல்லாம ஹேண்ட் அடிக்கிறவங்க பார்த்தாலே கார்ல இருந்து இறக்கி வச்சு அடிக்கணும் போல தோணுது. இது ஏன்னு தெரியல. இந்த வியாதிக்கு ஏதாவது மருந்து இருக்கா? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம். அது காருக்காரனை மட்டும் தான் அப்படி பண்ண முடியும். ஆட்டோக்காரனை மட்டும் நான் சண்டைக்கு வரேன். இப்ப பாத்தீங்கன்னா போட்டாங்க. ஓஎம்ஆரோட சூப்பரா இருக்கு. கடந்த 3 வருஷமா 5 வருஷமா நான் இங்க இருக்கேன். இதுல கடந்த 3 வருஷமா மெட்ரோ போடுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா இருக்கு. இப்பதான் தெரியும் ஓஎம்ஆர் ரோட்ல டிராவல் பண்ணவே பைக் ரைட் பண்ணவே பிடிக்குது. இருந்தாலும் பசங்களோட மட்டும்தான் நான் பைக் ரைட் பண்ணி போயிருக்கோம். பொண்ணு யாருக்கு நான் போனதே இல்லை வாழ்க்கையில. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு இதே தெரியுங்க. ஏன்னா என்னவர் இது போனாலும் இது பொறுக்கி எல்லாத்துக்கும் தெரியுங்க. யாரனே ஏமாத்துறாங்க. பொறுக்கி பொறுக்கி போடா. பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து என்னோட கையையும் விட்டுட்டு இந்த வண்டியோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. கத்தரோட பொண்டாட்டி பிறந்த நாடு தேவையில்லாத கண்டென்ட். எனக்கு முன்னால கௌசிகனுக்கு ஒரு ஆசை இருக்கு. யாராவது இன்ட்ரெஸ்டடா தான் சொல்லுங்க. நம்ம எல்லாத்துக்குமே கௌசி எனக்கு ரொம்ப நாள் என்ன நீங்க பண்ணணும். சொல்லியா? ஆமா ஆமாண்ணே. நாடானி சொன்னா நாடானி நையன்ற இங்கே யூட்டர்ன் போடணும். ஆனா ஏன்னு தெரியல. இந்த நண்பர் நம்பியும் பிளான் பண்ணிருக்காரு. அவரையும் யூட்டர்ன் போடாம நேரம் வந்துகிட்டே இருக்காரு. அங்க போய் யூட்டர்ன் போடுவாருன்னு நினைக்கிறேன் நம்பிப்பாரு. ஒரு கேமராவை நாங்க வச்சிருக்கோம். அந்த கேமராவை பத்திரமா பாதுகாக்கிறோமா இல்லையான்னு அந்த யோசனையில அப்படியே வந்துட்டாரு. அதுதான் எனக்கும் தெரியுது. இவங்க எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேது. ஆனா பச்சை மட்டை அடி உறுதி. அது உறுதி உறுதி அது தட் இஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். வண்டியை ஓட்ட மாட்டோம்னு சொன்னாரு. சோழிங்கநல்லூர்ல இருந்து நெருங்கு நெருங்கி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா ரோடு? ஐயா அப்படிதான் தான் இருக்கு. ரொம்ப நாளாவே இந்த மாதிரிதான் இருக்கு. ஏற்றி இறக்கம் சொல்லுவேன். அவர் அப்படிதான் கொஞ்சம் தமிழ்நாட்டு பேசுவாரு. எனக்கு மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது சொல்லி இந்த ரோட போட வந்துட்டாரு. கரெக்ட் தான். சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவா இருக்காரா? நான் எங்கேயாவது யூட்டர்ன் போட்டிருக்கேன். யூட்டர்ன் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அதுங்க வேகம் தானே. எல்லாரும் எங்க போறோம் உங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம். போல நாளைக்கு வந்து அண்ணன் எங்கள் தளபதி எங்கள் முதலமைச்சர் திரு மாண்புமிகு ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்லவீரன். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக ஜோசப் விஜய் அதுக்காக அவரோட இல்லத்துக்கு எங்களை கூப்பிட்டுருக்காரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக நாங்க அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. எங்க தாண்டா போவாங்க கேட்டு சொல்றோங்க. அந்த கண்ணாடி தட்டுங்க. அவர் இன்ஸ்டாகிராம் போட்டுக்கிட்டே ஓட்டுறாரு. இப்ப போறாங்க. கூட்டா ஆயா செத்துட்டாங்க, தாத்தா செத்துட்டாங்க, எங்கேயாவது போயின்னு இருக்காங்க.
ரைட், இவனுங்க வச்சிருக்கதே ஒரு ஓட்ட ட்ராக்கு. அதுல 4 பேர் தான் போக முடியும். இவங்க கூப்பிடறது 8 பேர், அப்புறம் எப்படி கூப்பிட்டு போக முடியும்? ஓவர். அண்ணே நம்ம இப்ப பேசணும் அவங்களுக்கு தெரியாதுல்ல. கேட்டோம். நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். போலாம். இந்த பிளான் ரொம்ப நாளா கட்டாமலே இருந்தது. அது யாரும் வாங்கிட்டாங்க போல. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இதெல்லாம் மழை பெஞ்சிருக்கும் போல. ரோடு ஃபுல்லா ஈரமா இருக்கு. ப்ரோ பாத்து வாங்க. இப்ப நம்ம இருக்க ஏரியா பாத்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு பின்னாடி காதல் ஜோடி. இல்லைண்ணே காதல் ஜோடி இல்லைண்ணே. இவங்க 2 பேருமே ஒரு வகையான காதல் ஜோடி தான். இருக்குன்னு தெரியாதுண்ணே. இப்ப தெரியும். தானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி. பண்ணு கொஞ்சம் தள்ளி போடுறேன், பின்னாடி தள்ளி போடுறேன். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயசா நம்பணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். எனக்கு என்னமோ நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம்னு தோணுது கைஸ். அவன் தூக்கவே மாட்டேங்கிறான். கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போறோம். வரமாட்டேங்குது. என்ன ப்ரோ ஒண்ணும் வரமாட்டேங்குது. வெறும் புகைதான் வருது. இவ்வளவு விரும்பி ஐயோ இப்படி இருக்கு. வேகமா ஒரு லாரி வச்சுட்டு இந்த லாரி பக்கத்துல வண்டியை விட போறோம். வண்டி விட போறீங்க. ஐயோ சும்மா பேசியா. சிவசங்கர் வீடு வாங்கும் போது நாமளும் 10 லாரி இப்படி இறக்கணும். மகேஷ் இவர் கொஞ்சம் அப்படிதான் லூஸ் மாதிரி பேசுவாரு. சிவசங்கர் வீடு வாங்கினா ஏன் லாரி இறக்கணும்? வீடு கட்டினாதான் இறக்கணும். வீடு கட்டுறதா படிக்காத தற்குறிப்பில். சிவா டிரான்ஸ்போர்ட். என்ன ப்ரோ டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சிருக்கிறீங்க? ப்ரோ டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சிருக்கிறீங்க. இப்ப ரைட் சைட்ல பாக்குறது வந்து ஆக்ஷன் ப்ராடக்ட்ஸோட வேர் ஹவுஸ் பிளஸ் கார்பரேட் ஆகும். இப்போ ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எதுவும் கிடையாது. என்னதுக்கு இவ்வளவு பெரிய கட்டி விட்டுருக்காங்க? வேர் ஹவுஸ் மட்டும் தான். கோல்டு ஸ்டோரேஜ் மட்டும் தான் வராங்க.
இங்க இருந்து சென்னை ஃபுல்லா சப்ளையா? அது கோல்டு ஸ்டோரேஜ் நிறைய இடத்துல இருக்கும். இந்த OMR இருக்குன்னு சொல்லிட்டு ஆவினுக்கு காம்படிஷனா நிறைய இங்க ப்ராடக்ட் சப்ளை பண்ணோம், சேல்ஸ் பண்ணோன்றதுக்காக திறக்கப்பட்ட ஒரு கேரக்டர். சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்படா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரியும்? நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. டேய் உங்களுக்கு எதுவுமே தெரியலடா. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சிட்டு பேசுறீங்க. அரும்பு போட்டுருவாங்க. இந்த காருக்குள்ள ஏதோ கசம்சா நடக்குது. நல்ல பசங்க உனக்கு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் நைட்டு நாங்க இந்த வழியில பிலாடுக்கு போய் டீ குடிச்சிட்டு வரும்போது நட்சத்திரம் ஆமா ஒன்று பார்த்தோம் கை. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அடிச்சு சொல்லி நம்ம குடிச்சிட்டே எங்க வேணாலும் டீ குடிங்க கைஸ். பட் இந்த சாய் கபத்து அப்படின்ற இந்த டீ கடையில மட்டும் டீ குடிக்காதுங்க. ரொம்ப மட்டமா இருக்கு டீ. குடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருப்பாங்க பாய். ஏன் பண்றாரு? பாத்தீங்கன்னா நம்ம இருக்க ரோடு வந்து OMR கனெக்ட் பண்ற ரோடு, நல்ல ரோடு. ஆனா கத்திட்டு வந்துட்டு கொண்டு போகிறோம். We reached. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இந்த இதை ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா. யாரா நீங்களாம்? ஏய் என்னடி பறக்க பார்த்துட்டு வா. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்ன பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ?